ஹாய்! இது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ டியூஸ்டே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததே லேட் நைட்டு தான். அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்ல. ஏன்னா கோல்டு அதிகமா இருந்தது. படுத்தா ஒரு மாரி ரொம்ப கோல்டு இருக்கிற மாரி இருந்தனால தூங்கவே முடியல சரியா. 4:30க்குலாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஏன்னா ஐயர் வந்து ஹோமம் பண்ணிடுவாங்கன்னு வந்து எல்லாருமே வீட்ல இருக்கவங்கலாம் குளிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வீட்ல குளிச்சு ரெடி ஆயிட்டோம். ஸோ தம்பிக்கும் வந்து நலங்கு வச்சுட்டுருந்தோம். ஐயர் வரத்துக்குள்ள நலங்கு வச்சு தம்பியும் குளிப்பாட்டி வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தனால எல்லாருமே வந்து நலங்கு வச்சு குளிப்பாட்டியிருந்தோம். ஸோ என்னோட பாப்பாவுக்கும் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணியிருந்தோம் வீட்ல. ஸோ அதே மாரி தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வந்திருந்தது. தம்பிக்கு பண்ணும்போது அதுக்குள்ளே சீக்கிரமாக வளர்ந்துட்டா இப்போ சம்மியும். சம்மியும் வந்து நான் முன்னாடி நாளே ஃபங்க்ஷன்னா தலைக்கு குளிப்பாட்டிடுவேன். அன்னைக்கு நான் சவுகார்பேட் போயிருந்தனால பாப்பாவை தலைக்கு குளிச்சு ரெடி பண்ண முடியல. அம்மாவும் எண்ணெய் வச்சு தலை சீவிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சு கண்டிப்பாக குளிச்சா அழுவா தலைக்கு நான் குளிப்பாட்டலை. ஸோ வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் வீட்டில். அப்படியே வந்து டைம் நல்லா போனது ஃபங்க்ஷனில். நான் வந்து சாரீ கட்டியிருந்தேன். என்னோடய தங்கச்சி தான் எனக்கு சாரீ கொடுத்துருந்தான். ஏன்னா நான் இங்கே தங்குற மாதிரி பிளானோடையே வரல. திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து சாரியும் ப்ளவுஸும் கொடுத்துருந்தா. அதை நான் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு பேரிங்காக ஜும்கா வந்து சவுகார்பேட்டில் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஜும்கா தான் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது.